பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்கள் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறேன்னா வேதத்துள்ள விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வோம். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், இந்த வசனங்களை அற்பமாக எண்ணுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது. வசனங்களை ஏனோ தானோ என்று படித்து விட்டு ஏதோ ஒரு கதை புஸ்தகம் மாதிரி ஓரம் கட்டிடக்கூடாது. இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த மனிதன் வல்லமை இல்லாத ஒரு மனிதனை வல்லமை உள்ளதாக மாற்றுகிறது. ஒரு பேதையானவனை பேதையை கமிச்சுல அப்படி இருக்கிறவனை ஞானவனாய் மாற்றக்கூடிய ஒரு வசனம். அப்படியாப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் எவ்வளவாய் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும், எவ்வளோ பத்திரமாய் வைத்து கொள்ள வேண்டும். அப்படியாப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். கவனிங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது, அது இருபுறமும் கருக்குள்ளதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனம் எப்படியாப்பட்டதுக்கா? ஜீவனும் வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அப்படியாப்பட்ட வசனங்களை ஒரு மனிதன் இன்றைக்கு கைவிட்டவனாய் காணப்படுறான். அதை அற்பமாய் பார்த்துவிட்டு எடுக்கிறான், படிக்கிறான், அப்புறம் தூக்கி ஓர வச்சுட்டான். இப்போது இப்படி பைபிள் எடுக்கிறோம், எடுக்கிறோம் படிக்கிறோம், அப்புறம் என்ன பண்ணுறோம்? இதை ஓரங்கட்டு பின்னிருப்போம். இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஒரு தம்பிக்கு ஒரு வெகுமதியாய் இந்த பைபிளை நான் கொடுக்குறேன். ஆனால் அந்த தம்பி வாங்கும்போது சந்தோஷமாக வாங்கினா, இந்த மாதிரி என்னை யாரும் கனம் பண்ணல, என்னை யாரும் மதிக்கலைன்னு சொல்லிட்டு இதை வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக வாங்கினேன். அடுத்த நிமிஷம் இந்த பைபிளை அப்படியே அங்கேயே வச்சுட்டு போயிட்டான். இந்த பைபிளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. இதே நான் ஒரு 20 ரூபாய் காசு கொடுத்துருந்தேன்னா, ஒரு 50 ரூபாய் காசு கொடுத்துருந்தேன்னா, கவனிக்க ரொம்ப சீப்பாக மட்டமாக அவனை நினைத்து ஒரு பணத்தை கொடுப்பேன்னு சொன்னால் அந்த பணத்தை பத்திரமா எடுத்து வச்சுட்டு போயிடணும். ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அதை பத்திரமா வச்சுருப்பான். ஆனால் விலையேற பெற்ற வார்த்தை இந்த வேத புஸ்தகத்தை அது இருக்கட்டங்க, அப்படியே அங்கேயே இருக்கட்டங்க அப்படின்னு விட்டு போயிட்டான். ஏன்னா இன்றைக்கி அநேகர் பாருங்கள், இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசு மேலே அன்பாக இருக்கிறேன், இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை வசனங்கள் உன்னிடத்துல இருக்கிறது சொல்லுங்க? சொல்வது இல்லை. இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுதுன்னா, வல்லமை ஜீவன் உள்ளதாக மாத்திரம் இல்லை, இருபுறமும் கருக்குள்ளதாக இருக்குது. எந்த பட்டயத்திலும் பார்த்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட பட்டயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட ஷார்ப்பானதாக இருக்குது. ஏன்னா இந்த பட்டயம் சாதாரணத்தில் ஒரு மனிதனுக்குள்ள காணப்படுற காரியங்களை பிரித்து காணப்படும். அவன் நல்லவனை போல நம்முடைய முன்னாடி நிற்பான். இங்கே வசனம் பாருங்க, ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக, உருவ குத்தத்தக்கதாக, இதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும் வகையறுக்கத்தக்கதாக இருக்குதான். இதயத்தில் அவன் என்ன நினைக்கிறான் அவனுக்கு தெரியுமா? அவன் யோசனை என்னன்னு தெரியுமா? அதை வகையறுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு வசனத்தை ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? விட்டு விடுகிறான். உன் பிள்ளை தான் உன் கூட தான் இருந்திருப்பான், அவன் பார்த்தா உன்னை வெறுப்பான், உன்னை கண்டுக்காமல் இருப்பான். என்னங்க நல்ல பிள்ளை நினச்சிங்க, இவனை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துங்க, இவனை இவ்வளோ மோசம் போக்கான்னு தெரியாதுங்க, என் சொத்தெல்லாம் என்ன பண்ணேன் இந்த பிள்ளை மேலே தாங்க எழுதி வச்சேன், இவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்ட்டு எல்லா பிள்ளைகளும் தெருவில் கொண்டு வந்துட்டாங்க. அவன் யோசிப்பதை உனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகையறுக்கத்தக்கதான ஒரு வசனம் உன்கிட்ட இருக்குமானால் அவன் யார் என்பதை கர்த்தர் உனக்கு காண்பித்திருப்பார். அவன் எப்படியா பட்டவன் என்பதை உனக்கு புரிய வைத்திருப்பார். இன்னும் கூட நிறைய பேருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்து கூட என் பிள்ளை நல்லவன் தான் அனுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள வசனம் இல்லாததுனால துன்புறுத்தினா கூட நல்லவர்கள் என்று சொல்வார்கள், வேதனைப்படுத்தினா கூட நல்லவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களோ உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பதே ஒரு வேலையாடுத்துனாங்க. நீங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுன்னு உட்காந்துப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, என்னை நேசிக்கிற ஒரு தேவனிடத்தில் நான் அன்பு வைப்பேன் என்று சொன்னால் என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் யார் என்பதை ஆண்டவர் காண்பிப்பார், அவர்களை புரிய வைப்பார். வேதத்தில் இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கூட்டம் அடிமையாய் மாறிடுச்சு. முதல் போனோடனே உங்களுக்கு பாருங்க நல்ல சிறப்பான ஒரு உணவுகள், பின்னொரு நாட்களிலே அவர்கிட்ட இருக்க ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் பிடித்துக்கொண்டு இடங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கி அடிமைகளாய் மாறிவிட்டார்கள். அப்பவும் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். இவன் ரொம்ப பெருமூச்சு விடுற சத்தத்தை கேட்டு தேவன் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு விடுதலை பண்ண வேண்டும், இவர்களை பாலும் தேனும் ஓடக்கூடிய இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் தேவனுடைய திட்டம். ஆனால் இவர்களோ அதை அறியாதவர்களாய் மாறிவிட்டார்கள். இவர்களோ அந்த காரியங்களை புரிந்து கொள்ளாதவர்களாய் மாறிவிட்டார்கள். இவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நிறைய நேரங்களில் அங்கே இருக்கும்போது கூட நல்லா இருந்தாங்க, அங்கே இருக்கும்போது கூட எங்கள் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுங்க, இப்படியே சொல்லி கொண்டு வரான். இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார்? இந்த வசனம் ஆவியின் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குது. எதுக்காக சொன்னார்? ஏன் இப்படி சொல்கிறான்னு சொன்னால், இன்றைக்கி இந்த வசனத்தை நிறைய பேர் எடுத்துக்கொள்வதில்லை.
நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது எபிரேயரில் பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் அங்கே கற்றுக் கொடுப்பார். ஏன் கற்றுக் கொடுக்கிறார்? உங்கள் முற்பிதாக்கள் இப்படி நடந்தார்கள், முற்பிதாக்கள் இப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் வசனத்தை புறக்கணித்தார்கள், வசனத்தை நம்பவில்லை. அதனால தான் பாருங்க 10ஆம் வசனம், ஆதலால் அந்த சந்ததியை நான் ஆலோசிக்கவில்லை. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? எப்பொழுதும் வழுவி போகிறவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த ஜனம் வழுவி போகிற இதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இந்த ஜனம் இப்படியாப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த ஜனத்துக்கு அவர் நன்மை செய்யவில்லை, இந்த ஜனத்தை அவர் கண்டுக்கவில்லை. இப்போ இந்த ஜனத்தை தேடி தான் வந்தார், இந்த ஜனத்தை விடுதலை பண்ணியிருக்காரு. ஆனால் வரும் வழியெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை விட்டு, வசனங்களை வார்த்தைகளை விட்டு இவர்கள் எதை பற்றி கொண்டாங்கன்னா அங்கே இருக்கும்போது, அந்த இடத்துல இருக்கும்போது அவைகள்னு சொல்லிட்டு அவைகளை சார்ந்து கொள்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் இப்படி தான் செயல்படுது, இப்படி தான் மாறிடுச்சு. எப்போ பாரு என்ன பண்ணுறான்? நிந்தித்தவனையும் புறக்கணித்தவனையும் வேதனைப்படுத்தவனையும் மணிக்கணக்காக பேசும். நேசிக்கிற வார்த்தையை அப்படின்னா சரி அப்படின்ட்டு போயின்னு இருக்கும். அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காது. நம்மளை நேசித்த தேவன் இவ்வளவா அன்பு கூறுகிறான்னு சொல்லிட்டு சபையிலே பிரசங்கம் பண்ணால் கூட அதுக்கு செவி கொடுப்பதில்லை. இதே நிந்திக்கிறான், அவமானப்படுத்துகிறான், உன்னை குறைவாக பேசுனா அது சரியான ஒரு காரியங்களை கரெக்டாக காது கொடுத்து கேட்டு அதை குறித்து சிந்தித்து பாரு, எப்படியெல்லாம் பேசுங்க, எப்படியெல்லாம் நடக்கிறாங்க, எப்படியெல்லாம் வேதனைப்பட இப்படி மாறுகிறார்கள். அல்லையா? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றுங்கள். இப்படி இவர்கள் இருப்பதனாலே அவர் சொல்ற, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே இவர்கள் பிரவேசிப்பதில்லை, என்னுடைய கோபத்தில் என்ன பண்ணிட்டேன்? ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். யார் ஒருவன் வசனத்தை கை கொள்ளாமல் வார்த்தையை விட்டு அற்பமாக எண்ணுகிறானோ அவனை குறித்து வேதம் சொல்லுது, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள, நான் வச்சிருக்க சுகத்துக்குள்ள, நான் வைத்திருக்க பலத்துக்குள்ள நீ உள்ள வர மாட்ட. இளைப்பாறுதல் என்று சொன்னால் என்னங்க? ஒரு மனிதனுக்கு ரெஸ்ட்டுங்க, ஒரு மனிதன் சுகமாக இருப்பதுங்க, ஒரு மனிதன் நல்லா வாழ்வது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை அற்பமாக எண்ணின மனிதர்களெல்லாம் வியாதியும் வறுமையை மாறிவிட்டார்கள். ஒரு சிலர் நல்ல ஆசுவாதத்துக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களால் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல காரியங்கள் செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி பலவீனப்பட்டிருக்கான். ஏன்? எதனால்? நீ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அப்படின்னா ஒரு கூட்டத்தார் செய்யும் போது அவர்களை என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க விட மாட்டாங்க, அவங்க உள்ள போக மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த தகுதியை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்போ பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு இடத்துக்கு உன்னை கொண்டு போக வேண்டும் என்று தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தா அந்த திட்டத்தை அவர்கள் என்ன பண்ணல? அடைய முடியாதபடிக்கு மாற்றிவிட்டார். 40 வருஷம் அவர்களை என்ன பண்ண நடத்துகிறார். 17 வருஷம். மேலும் அவர் 40 வருடம் யாரை ஆலோசித்தார்? 40 வருஷமா யாரை ஆலோசித்தார்? எந்த ஜனங்கள்லாம் வசனத்தை புறக்கணித்தார்களோ அந்த ஜனங்களை ஆலோசித்தார். கவனிங்க, அப்படியாப்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுற ஒரு காரியங்களை செய்தார். அவர்கள் என்ன பண்ணாங்க? பாவம் செய்தார்கள். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவம் செய்யணும். அப்போது அவர்களுக்கு வசனங்களை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ, யாரெல்லாம் வார்த்தையின்படினா அவர்களுடைய காரியங்களை பாருங்கள், அவர்கள் அப்படி கடந்து வர வழியிலேயே அவர்கள் மரித்து போனார்கள். அப்போ பாலும் தேனும் பார்க்கலங்க, பார்க்க முடியலங்க, பார்க்க தெரியல. ஏன்? வசனத்தை புறக்கணிச்சல்ல. அன்னைக்கு பாலும் தேனும் பார்க்காமல் செத்து போனார்கள், இன்றைக்கு பரலோகத்தை காண முடியாமல் செத்து போவாய். வசனத்தை அற்பமாக பார்க்குற, வசனத்தையா நீ காது கேட்காத மாதிரி இருக்கிற, வசனத்துக்கு செவி கொடுக்க சொன்னால் வேறொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற. பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் அப்படியே பார்வை போயிடுது, அப்படியே யாருன்னா பார்த்துன்னு யாருன்னா எங்கன்னா போகக்கூடாது அப்படின்னு பார்த்துன்னு கிடக்குற. வசனத்து நேரத்துலையா? வசனத்தை பார்க்கும் போதா? ஒரு உயர் அதிகாரி பேசும்போது அந்த உயர் அதிகாரிகளுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நாம். சர்வத்தையும் படைத்த ஒரு தெய்வம் என் மேல் அன்பு கூர்ந்து என்னை வார்த்தையினால் தேற்றும்போது அந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவாய் செவி கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தையை எவ்வளவாய் நான் பத்திரப்படுத்த வேண்டும், அந்த வார்த்தையினால் நான் எவ்வளவாய் தேற்றப்படணும். எங்கே போன? என்ன? அப்போ அவர்கள் எங்கே போனார்கள்? என்ன ஆனார்கள்? அவர்கள் பாருங்க, வழியிலே அவர்களுடைய கவனிச்சிங்களா, அவர்கள் சாவார்கள் என்று வேதம் சொல்லிருக்கு. செத்துருவாங்க, அவங்க செத்து போவாங்க, வனாந்தத்தில் விழுந்துடுவாங்க. அவங்க நடக்க நான் பலன் தர மாட்டேன், பிரவேசிக்க அவங்களுக்கு ஜீவனை தர மாட்டேன், பிரவேசிக்க நாட்களை கொடுக்க மாட்டேன். நித்திய காலம் வாழ்வதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். நித்திய காலம் வாழ முடியாதபடிக்கு உன் ஜீவனுடைய நாட்கள் குறைந்து போகும். ஏன்? வசனம் இல்லைங்க.
எத்தனை வசனம் உனக்குள்ள இருக்குது? ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருடமா இருக்க, வசனத்துக்கு நீ எத்தனை கீழ்ப்படிந்திருக்கிறாய். ஆனால் அந்த வசனத்தை நீ உள்ள வச்சின்னா நீ ஜீவன் உள்ளவனாய் காணப்படலாம். வசனத்தை உள்ள வைத்து கொண்டா நீ வல்லமை உள்ளவனாய் மாறி இருக்கலாம். வசனம் உனக்குள்ள இருந்திருக்கணுமே, வார்த்தை உனக்குள்ள இருக்கணுமே. இந்த வசனம் உனக்குள்ள இருந்தா உன் வாழ்க்கை தரத்தை தேவன் மாற்றிருப்பாரு. அப்படியாப்பட்டவனா என் வாழ்க்கை தரத்தில் நீ உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்திருப்ப. ஏன் அடைய முடியாமல் போயிட்ட? இந்த இலைப்பாதலுக்குள்ள ஏன் உன்னால் பிரவேசிக்க முடியாமல் போச்சு? இந்த இலைப்பாதல் ஏன் உன் வாழ்க்கையில் கிடைக்காம போயிடுச்சு? யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். இன்றைக்கு கிடைக்காமல் போவதற்கு என் வாழ்க்கையில் என்ன காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன்? எது என் வாழ்க்கையில் இந்த இலைப்பாதல் இல்லாமல் பண்ணுகிறது? வசனத்தை நான் உள்ளே வைத்து கொள்ளாமல், வசனத்தை கேட்டும் கேளாதவனை போல நான் வாழ்ந்து கொண்டிருப்பதனால என் வாழ்க்கை தரம் எப்படி மாறுகிறது அன்று என்னை மன்னிச்சு விடுங்கப்பான்னு கேளுங்க. வசனத்தை உள்ளே வைத்திருக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறந்ததாய் காணப்படும், உயர்ந்ததாய் காணப்படும். அந்த மனிதனை கர்த்தர் தேற்றக்கூடியவராய் காணப்படும். கவனிங்க, எலிசா கூட கேயாசி இருக்கிறார். இந்த கேயாசி நல்ல மனிதனாய் வாழ்ந்திருக்கலாம், வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். எலியா கிட்டேருந்து எலிசா ரெட்டிப்பான வல்லம்னா கேயாசி நாளத்தனையான வல்லமையை வாங்கியிருக்கலாம். அங்கே வல்லமையை கொண்டு ஊழியங்களை செய்திருக்கலாம். அவருடைய சந்ததி உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்திருக்கலாம். ஒரு பெரிய காரில் பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த கேயாசியோ வந்தவங்க கிட்ட என் எஜமா எந்த பணத்தையும் வாங்கணும், எப்போ பாரு பணம் வாங்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டான். இந்த பணம் அவனுக்கு தேவை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. சிலர் இதை இச்சித்து விசுவாசத்து நின்று. அப்போ அந்த பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேற இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்குது. நான் ஏன் எப்போ பாரு இது மேலே ஒரு ஆசைப்பட்டிருக்கேன், இவைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு நாள் பாருங்க, நாகமான் என்றவன் வந்தான். அவன் வந்துட்டு போயிட்டான். அவன்கிட்ட எந்த பொருளையும் வாங்கலை, போன்னு அனுப்பிச்சுட்டார். இந்த கேஆசி வந்தான். இப்படி வந்தாங்க, இவ்வளோ பொருட்கள் எடுத்து வந்தாங்க. உடனே பாருங்க பின்தொடர்ந்து போகிறவனாய் போனான். பின்தொடர்ந்து போனது மாத்திரமில்லை, அதை வாங்கி விட்டு வருகிறான். அப்போ இவர் எலிசா கேட்குறாரு, எங்கே போயிட்டு வர, எங்கே போனேன், எங்கே வந்தேன்? அவர் கேட்கும்போது சொல்கிறார் பாருங்க, அந்த மனிதனை கண்டு கொண்டார். கண்டு கொண்டவர் தான் அவனை பார்த்து சொல்கிறார், கவனிங்க, அப்பொழுது அவன் இவனை நோக்கி என்ன பண்ணுறான், அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு போகும்போது ரதத்தை விட்டு இறங்கும் போது திரும்பும்போது என் மனமும் கூட வரலையா, என் மனமும் கூட வரலையா? ஏன் தெரியுமா கேட்டார்? அப்படி கூட வரக்கூடாதுன்னு வஸ்திரங்களை வாங்குவதற்கும், கவனிச்சிங்களா, ஒளிவ தோப்புகளை வாங்குவதற்கும், திராட்சை தோட்டங்களை வாங்குவதற்கும், ஆடு மாடுகளை வாங்குவதற்கும், வேலைக்காரர்களை வாங்குவதற்கும். இது காலமோ எல்லா மனிதரும் வாழ்வது போல நீ வாழ வேண்டும் ஆசைப்பட்டு இந்த வார்த்தையை விட்டுவிட்டாயே. உனக்கு உண்டான நாளில் இந்த வல்லமை இழந்து விட்டாயே. இந்த வார்த்தை உன்னை வல்லமுள்ளவனாக மாற்றிருக்குமே, இந்த வார்த்தை உன்னை ஜீவனுள்ளவனாய் மாற்றிருக்குமே, இந்த வார்த்தையினால் நீ சுகம் பெற்றதில்ல, உன் குடும்பங்கள் சுகமாய் மாறிக்குமே. ஆனால் நீ எது மேலே ஆசைப்பட்ட தெரியுமா? இந்த உலகப்புறமான மனிதர்கள் ஆடைகளை எப்போதும் அந்த தோட்டத்தை வாங்கணும், இந்த தோட்டத்தை வாங்கணும், இந்த இடத்த வாங்கணும், அந்த இடத்த வாங்கணும், இந்த வீட்டை கட்டணும், அந்த வீட்டை கட்டணும், இப்படி இருக்கணும். இதே போல் வாழ்ந்துட்டாயே. உன் சம்பாத்தியம் முழுதும் அதுக்காக சம்பாதிக்க நீ நேரம் கொடுத்துட்டாயே. இதற்காகத்தானா? தேவன் பாருங்க, இந்த காலமோ இதுதான் காலமோன்னு கேட்குறாரு. இது காலமா? இதுதான் காலமா உனக்கு? இந்த காலத்தில் நீ வல்லமையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டிருக்கணுமே. இந்த காலத்தில் இந்த நாகமானுக்கு எப்படி இவருடைய வார்த்தை போய் புறப்பட்டு அவனை சுகமாக்கினது? இந்த கேயாசியுடைய வார்த்தையும் அப்படி மாறும் என்பதை நீ அறிந்து கொண்டு தேவனோடு நெருங்கியிருந்தா உனக்கும் வல்லமை கிடைத்திருக்கும். நீயும் இந்த வல்லமையினால் என்ன பண்ணியிருப்ப? சுகம் கொடுக்கிறவனாய் மாறியிருப்ப. இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாமல் எதை பெற்றுக்கொண்டார் தெரியுமா? சாபத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். இன்றைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. வசனங்களை உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு நீங்கள் வல்லமையுள்ளவர்களாக மாறுங்க. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்களில் வார்த்தையை விட்டு வசனங்களை விட்டு தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரே எதற்கோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாய் மாறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை பிடித்து கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, உண்மை உத்தமாய் வாழ ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே வழிநடத்தும் பெரிய காட்சி இயேசு கிறிஸ்துவாய் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி:
இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.